திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2 மாபெரும் மக்கள் சக்தி தலைவர்கள். ஒன்று, வன்னியர் இன மக்களுக்காக உருவான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தலித் இன மக்களுக்காக போராளியாக களத்தில் இறங்கியவர் தொல் திருமாவளவன் அவர்கள். முதலில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி சில விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். ஒன்று, வன்னியர் இன மக்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க. அவர்கள் பிசியில் இருந்து எம்பிசியாக, அதாவது பேக்வேர்டு கிளாஸ், அதிலிருந்து மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்ற மாதிரி எம்பிசியாக உருவாக்கி அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராடி களத்தில் பெரிய அளவில் அந்த வன்னியர் இன மக்களுக்காக போராடியவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆரம்பத்தில் அவர் எப்படி தான் களத்தில் இறங்கி போராடினாலும் எங்கே அவர் பிரபலமாகறாருன்னு கேட்டிங்கன்னா கொடியங்குள கலவரத்தில் தான். கொடியங்குளம், இப்போ நம்ம கர்ணன் திரைப்படம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சம்பவத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக கிருஷ்ணசாமியோட இவரும் இணைஞ்சி இவரும் நேரடியாக களத்தில் போய் வேலை செஞ்சார். அடுத்து தலித்துடைய சவம், இந்த கிராமப்புறங்களில் மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு களத்தில் இறங்கி போராடினார். இப்படி தான் அவர் பெரிய அளவில் பேர் வாங்கினார். ஆரம்பத்தில் மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டதும் குடிசைகளை கொளுத்தியதும் இது போன்ற கெட்ட பேரும் அவருக்கு உண்டு. இருந்தாலும் இது போன்ற சமூக நீதி பார்வையில் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சார். மக்களிடம் என்ன சொன்னார், இது மாதிரி வேலை செய்கிறப்போ நான் மக்களுக்காகவே வேலை செய்ய வந்த தலைவர் அப்படின்னு தன்னை அறிமுகம் செஞ்சிட்டார். வேலையும் செஞ்சார், வேலை செய்யலாம் சொல்ல முடியாது, வேலை செஞ்சார். அப்படி மக்கள்லாம் ஒரு விதமாக பார்த்தாங்க, பரவாயில்லையே தமிழ்நாட்டில் வன்னியருக்கும் தலித்துகளுக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. அதாவது பறையர் இன மக்களுக்கும் வன்னியர் இன மக்களுக்கும் ஒரு தீண்டாமை என்கின்ற போர்வையில் ஒரு பிரச்சனை இருக்குன்றதில் ஒரு தலைவராக உருவெடுத்து 2 பேரும் எல்லா மனிதர் தான்ன்ற களத்தில் வந்திருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்படின்ற மாதிரி எல்லா மக்களாலும் பாராட்டப்பட்டவர், பெரும்பான்மையான தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்போ ஏற்றுக்கொண்டார்கள். இதனுடைய விளைவாக அதிவேகமாக வளர்ந்தார். அதன் பிறகு அவர் நிறைய இதெல்லாம் உத்தரவாதெல்லாம் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, என் குடும்பத்துலேருந்து யாரும் பொறுப்புக்கு வரமாட்டோம், நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோம், நாங்கள் யாருன்னா இது மாதிரி இப்போ அரசியல் பிரதிநிதியாக வந்தோம்னா எங்களை கட்டி போடுங்க, சாட்டியால் அடிங்க, இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார். அப்போ என்ன ஆகும்னா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஒரு தலைவராக உருவாகி அந்த வன்னியர் இன மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் வந்தார். அதன் விளைவாக அவர் பாட்டாளி மக்கள் என்கின்ற அரசியல் அமைப்பு கட்சியும் உருவாக்கினார். வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியும் உருவாக்கினார். எம்எல்ஏ, எம்பி இதெல்லாம் வந்த உடனே தன்னுடைய மகனுக்கு எம்பி சீட்டை கொடுத்து அழகு பார்த்தார். அதன் பிறகு அவர் கட்சியிலேருந்து ரயில்வே துணை நிர்வாகத்தில் வந்தவர் கூட, அவர் பேர் சரியாக கவனம் வரல, இப்போது அவர் கூட பெரிய அளவில் நல்ல பேர் தான் எடுத்திருக்கார். இப்படி தான் இருந்தது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. பணம் என்கின்ற பேராசை யாரையும் விடாது என்பது போல ராமதாஸ் அவர்களையும் அது பற்றி கொண்டது. அதன் விளைவாக தன்னுடைய மகனை எம்பி ஆக்கினார். இப்போ தன்னுடைய மருமகளை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு போராடுறாரு. பாண்டிச்சேரியில் தன்னுடைய மகன் அதன் பிறகு தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணும்ன்ட்டு அதுவும் பெரிய அளவில் போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்படி இருக்கிறப்போ சொத்து பண ஆசை வந்த உடனே பெரிய அளவில் சொத்து சேர்த்துட்டார். இன்றைக்கி அவர் கட்சியிலிருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட வெளியே வந்துட்டார், அந்த அரசியல் போக்கு பிடிக்காமல். அங்கேருந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் அவரும் பெரிய அளவில் அவங்களுடைய அரசியல் சூழ்ச்சியெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த வன்னியர் இன மக்களுக்காக இன்னும் நிறைய இருக்குது. அந்த சரஸ்வதி என்கின்ற பேரில் காலேஜ் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் நிறைய சொத்து இருக்குது. 30க்கு மேற்பட்ட கார் இருக்குன்றாங்க. தைலாபுரத்தில் எவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ சொத்து அவர் சேர்த்துட்டார். அதாவது லைஃப் செட்டில்.
யாரை வன்னியர் இன மக்களுக்கு நீதி கேட்டு போராட்ட களத்தில் இறங்கிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எவ்வளவு கோடி பணம் இருக்கிறது, எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று அவருக்கே தெரியாது என்கின்ற அளவில் சொத்து வந்துடுச்சு. அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பரம்பரைக்கு தேவையான சொத்தை சேர்த்துட்டாரு. இன்றைக்கி வன்னியர் மக்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்னா, என்னையே நீ கேள்வி கேட்குற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வரணும், வேறு யாரும் வரமாட்டான், கவனத்தில் வச்சுக்க. இந்த தொழிலில் அவர் மிரட்டி வன்னியர் இன இளைஞர்களை தடுக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, 10.5 நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்கு, நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்கு, நான் வந்து உன்னை கேட்கணுமான்றார். ஐயா 100% உங்கள் தேவை இருக்கட்டும். தமிழ்நாடு முழுவதும் வசிக்கின்ற மக்கள் வன்னியர் இன மக்கள் மட்டும்தானா? உங்கள் பார்வையில் பிராமின் நான் பிராமின் அதுவும் இல்லையா? 4 வர்ணனை எடுத்துக்குங்க. சூத்திரர்களில் தான் நீங்கள் சொல்கிற ஆண்ட பரம்பரையும் வருது, ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கமும் அதில் தான் வருது. பாட்டாளி வர்க்கம்னா நிலம் வச்சுங்கிறவன் மட்டும் கிடையாது, நிலத்தில் உழுபவன், நிலத்தில் வேலை செய்பவன், மாடு மாய்ப்பவன், பால் கறுப்பவன், சாணி அள்ளுபவன், என்ன இன்றைக்கி அத்தனை பேருமே விவசாயம் பொழுத்து விட்ட காரணத்தினால் நகரங்களில் குடியேறி துப்புரவு பணியாளர்களாகவும் கட்டுமான தொழிலாளியாகவும் ஓட்டுநர்களாகவும் இன்னும் பல உடல் உழைப்பு தொழிலாளியாக மாறி வருகிறான். அனாதையாக கேட்பாரட்டு இருக்கிறான். அரசியல் இவர்களுக்கு என்ன உதவி செய்கிறது என்று பார்த்தால், உங்களை மாதிரி ஜாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி எல்லாம் தான் பேசி வரீங்க. மக்கள் உங்களை நம்புகிறாங்க. கடைசியில் உங்கள் குடும்பத்துக்கான சொத்தை மட்டும் சேர்த்துட்டு அந்த மக்களை நீங்கள் கை விட்டுடுறீங்க, நம்ப வைக்கிறீங்க. என்ன இன்னைக்கு வரைக்கும் நம்ப வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஊம ஜனங்கள், இந்த ஊம ஜனங்கள் வந்து வாய் திறந்து பேச போகிறாருன்னு உங்களை நீங்களே படுத்துக்கின்னு மல்லாந்து காரி துப்புறீங்க. நீங்கள் துப்பனை எச்ச உங்கள் மேலேயே விழுகிறது என்பதை நீங்கள் மறந்து உமிது கொண்டு இருக்கிறீர்கள். என்ன அந்த ஊமை ஜனம் வேற யாரும் இல்லை, வன்னியர் இன இளைஞர்கள் தான் அந்த ஊமைகள். அவர்கள் பேசப் போகிறார்கள். அண்ட மதுரை அதிரவே பூமி கிடுகிடுக்க அண்ட மதுரை. வன்னியர் இன இளைஞர்களெல்லாம் உங்களை நோக்கி வந்து அண்ட மதுரை கேள்வி கேட்கப் போகிறார் என்பதுதான் உங்களை அறியாமலே நீங்கள் பேசியிருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். நன்றி. அடுத்து திருமாவளவன் அவர்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் அளவுக்கு அவரை பேச வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வக்கீலாக படித்தார், சமூக நீதியை தேடி தேடி படித்தார், அம்பேத்கரை படித்தார், பெரியாரை படித்தார், அறிவியலை படிக்கிறாரு, மார்க்சியத்தை படிக்கிறாரு, புரட்சியை படிக்கிறாரு, மக்களுடைய விளிம்பினை மக்களை எப்படி கரை சேர்த்த வேண்டும் என்று படிக்கிறார். அப்போ அவர் வர தலம் வந்து தலித் இன இளைஞர்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்கு தெளிவான அரசியல் வழியை காட்டணும், அரசியல் ஒளியை காட்டணுன்ற நோக்கத்திலே அவர் வரார். அவர் கூட நான் பார்த்தது கிடையாது. அவர் பேசுகிற பேச்சு, அவர் டிவியில் பங்கேற்கிற போது, அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன பேசுகிறாரு, இதையெல்லாம் நம்ம கேட்குறப்போ என்ன தெரியுதுன்னா, இவர் மக்களுக்கான தலைவர் என்று அனைவராலும் ஏற்கக்கூடிய விதத்தில் வராரு. என்ன அவர் மேலே ஒரு கரை பூசப்பட்டிருக்கிறது, அவர் வந்து ஒரு தலித்து. ஒரு பாப்பாங்கூட ஒரு கூட்டத்தில் சொன்னாம்பார் என்னான்ட்டு, திருமாவளவன் வந்து பறையன் அப்படின்னு சொன்னாம்பார். அந்த மாதிரி அவர் மேலே ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அந்த சாயத்தை துடைக்கணும். தலைவர்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அந்த வரிசையில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இந்த உலகத்தில் உள்ள புரட்சியாளர்கள் அத்தனை பேருமே நீங்கள் வரிசைப்படுத்தலாம். அந்த வரிசையில் ஒரு தலைவராக உருவாகி வருகிறார் திருமாவளவன். இதை வந்து அவரை உயர்த்தி பேச வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இதை நம்ம பதிவு பண்ணலை. அவர் பேசுகின்ற கடந்து வரை பாதை, அவர் வந்த வழி வேணும்னா தலித்தின மக்களுக்காக விடுதலைக்காக வந்திருக்கலாம்.
வன்னியரின மக்களோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ராமதாஸ் அவர்களோடு கூட்டு சேர்ந்தார். இப்படி சேர்ந்து பணி செய்கிறப்போ அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன செய்கிறாரு, எல்லா மக்களுக்கான தலைவராக உருவெடுத்து வந்துட்டார். உழைக்கின்ற மக்கள் குறிப்பாக எங்கெல்லாம் ஜாதியாக கிடையாதுங்க. வன்னியர் இளைஞனானாலும் சரி, தேவர் இன மக்களானாலும் சரி, ஏன் பிராமணிய மக்களாக கூட இருக்கட்டுங்க, அவன் வறுமையின் பிடியில் இருக்கிறான்டா, அவனை வெளியேற்றணும், கொண்டு வரணும், மனித சமூகத்தில் ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுன்றத போராளுகின்ற போராளி தான் தொல் திருமாவளவன் அவர்கள். நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் அரசியல் என்ன பேசுகிறாரு, மக்கள்கிட்ட என்ன பேசுகிறாரு. அவர் கடந்த கால வாழ்க்கையை விட்டுருங்க. கடந்த காலத்தில் எனக்கும் தெரியாது, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தேவை கிடையாதுங்க. காந்தி என்ன சொன்னார், நான் நேற்று என்ன பேசுகிறேன்றதை விடுங்க, இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு பாருங்கள். நேற்று அறியாமையில் ஒரு தவறு செய்திருக்கலாம், இன்று நான் ஒரு விஷயத்தை தெளிவடைந்த பின் நான் தெளிவாயிட்டேனா இல்லையா, இல்லை நான் பின்னோக்கியே போகிறேன்னு சொன்னால் உங்கள் கேள்வி சரி, ஒன்றும் கூட நீ சரிப்பட மாட்டியா அப்படின்ட்டு. ஆனால் நான் முன்னேறி வரேன்ல. அந்த அடிப்படையில் தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த களத்துக்கு பயணிக்க அவர் இறங்கி வந்தார் என்பது கேள்வி கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன, இன்றைக்கி அவர் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறாரு, இன்றைக்கி அவர் அரசியல் தளத்தில் என்ன பேசுகிறாரு, இன்றைக்கி அவர் இளைஞர் மத்தியில் என்ன பேசுகிறாரு, இன்றைக்கி அவர் மக்கள் மத்தியில் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சிந்திக்கிறாரு, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கார். தலைவருங்களை எத்தனையோ தலைவர்கள் அவர் படிச்சுட்டே இருக்கிறார். படிச்சுட்டு தன்னை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி போகிறாரு. அது மாதிரி தலைவர் இந்த மண்ணுக்கு தேவையா, இல்லை ஒரு இனத்தின் பெயரை சொல்லி அரசியல் அமைச்சு தன் குடும்பத்துக்கான சொத்து சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கி 86 வயசில் கூட ஜாதிய வன்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவர். இந்த பாருங்கள், 80 வயசெல்லாம் ஆயிடுச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக வரணும் தெரியுமா. ஒரு தவறு செய்கிறவனை தவறு செய்யாமன்னு சொல்லணும். இன்னும் 2 மாதத்தில் ஊமா பேச போகிறான். இந்த உலகமே அதிர போகுதுன்னா என்ன கலவரத்தை தூண்ட போகிறோன்னு தூண்டில் போடுறியா? உதாரணமாக வன்னியரின இளைஞர்கள் தெளிவாயிட்டாங்க. அன்றைக்கி உன்னை நம்பினாங்கன்னா அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இளையதளம் வந்துடுச்சு, அறிவியல் இயக்கம் வந்துடுச்சு, வன்னியரின இளைஞர்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. உன் பேச்சை கேட்க அங்கொன்று இங்கொன்று ஒரு சிலர் இருக்கலாம், அவங்களும் சரியாயிடுவாங்க. அவங்களும் சரியாகணுன்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நண்பர்களே, தலைவர்களை நாம் அவர்களுடைய செயல்பாடை கண்டுதான் தேர்வு செய்யணுமே தவிர ஜாதியாலேயோ இன்னும் பல வச்செல்லாம் தேர்வு செய்யக்கூடாது. மக்களுக்கான தலைவர்கள் அரசியல் தளத்திற்கு வர வேண்டும். தன் மக்களுக்காக வாழுகின்ற தலைவர்கள் அரசியல் தளத்திலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். தொடரும்.